நான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிவிட்டு வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வசனம். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு வீட்டில் அந்த சகோதரி மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. கணவன் ரட்சிக்கப்படலை. அவருக்கு இயேசுனா பிடிக்காது. இந்த சகோதரி சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த சகோதரியுடைய கணவர் ரொம்ப உபத்திரவப்படுத்துவாங்க. ஆனாலும் அவங்க சர்ச்சுக்கு போகிறத நிப்பாட்டவே கிடையாது. ஒரு விஷயம், அவருடைய கணவன் ஒரு சதித்திட்டம் போட்டான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இவளை சர்ச்சுக்கு கண்டிப்பாக என்ன செய்ய விடக்கூடாது, போக விடக்கூடாது என்று சொல்லி அவருடைய உறவினர்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் வரவழைத்து அன்றைக்கி காலையிலேயே மீன் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவள் கையில் கொடுத்து அவன் சொன்னான், இன்றைக்கி நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. இன்றைக்கி நீ எங்கள் விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, 10 பேருக்கு மேலே. அவங்களுக்கு நீ சமையல் பண்ணி கொடுக்கணும். நீ வீட்டிலேருந்து வாய்க்கு ருசியாக என்ன செய்யணும், சமையல் பண்ணி கொடுக்கணும். அந்த சகோதரிக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், ஓகே சொல்லு. உடனே சொல்லியாச்சு. அந்த நபர் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்தார். அந்த சகோதரி அதையெல்லாம் வாங்கி அதையெல்லாம் கழுகி அதையெல்லாம் சுத்தம் பண்ணி கிச்சனில் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு சோத்திரம் அந்த கிச்சனில் கதவை போட்டுனாங்க. உள்ள கூடி கதவை போட்டிட்டு பின் கதவை திறந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. உள்ள கதவை போட்டிட்டு பின்னால் கதவை திறந்து சர்ச்சுக்கு இணைஞ்சிட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து கதவை தட்டி பார்த்தாரு. பின்னால் வந்து பார்த்தா கிச்சன் கதவு திறந்து கிடக்கு. இன்றைக்கி அவள் வரட்டும், அவளை கையை காலை ஒடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு பயங்கர வெறியோடு இருக்கிறார்கள். இப்போ அந்த சகோதரி சர்ச்சில் வந்து ஆண்டவரை நல்லா ஆராதித்தார்கள். நல்ல வார்த்தையை கேட்டாங்க. கூட்டம்லாம் முடிஞ்சுது, ஆசீர்வாத ஜெபம்லாம் முடிஞ்சுது. இவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு வரும்போது உள்ளமெல்லாம் படபடக்குது, கைகளெல்லாம் நடுங்குது. ஆண்டவரை என்ன வந்தாலும் உங்கள் ஆராதனை என்னால் விடவே, உம்மை ஆராதிக்கிறது என்னால் நிறுத்தவே, நான் வந்து ஆராதிச்சுட்டு போகிறேன் ஆண்டவரே. வீட்டில் என்ன நடக்கோ தெரியல, நான் செத்தாலும் பரவாயில்ல, உமக்காக சாக ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இவர்கள் வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. கணவன் வந்து சொன்னார், நாங்கள் சாப்பிட கை கழுவிட்டு உட்கார போகிறோம், நீ கிச்சனில் போய் மரியாதையாக சாப்பாடு எடுத்துகிட்டு வா. அல்லேலூயா. எங்கே போய் எடுத்துகிட்டு வர, எங்கே போய் வாங்கிட்டு வர? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அந்த கிச்சனில் தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவர் சொன்னார், நீ அடுப்பில் வச்சுட்டு போன பாத்திரத்தை எல்லாம் திறந்து பார் அப்படின்னு. அவங்க போய் பாத்திரங்களை எல்லாம் திறந்து பார்த்தபோது அது சமைத்து வைக்கப்பட்டிருந்தது. உண்மையாகவே தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா சொல்லுங்க. விறகெல்லாம் பற்ற வைக்கல, அடுப்பில் தீயெல்லாம் இல்லை, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு எல்லாமே ஆயத்தமாக இருந்தது. ஆண்டவரை பார்த்து அந்த சகோதரி கேட்டாங்க, எப்படி ஆண்டவரே இது நடந்தது? நீ என்னை ஆராதிக்க வந்தியே, உன்னை நான் கைவிடுவேனா? என் தூதர்களை அனுப்பி ஆகாரத்தை நானே ஆயத்தம் செஞ்சேன். அல்லேலூயா. கதவை திறந்து சாப்பாடை பரிமாறினாங்க. கணவனுக்கு அதிர்ச்சி, அவ குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அதிர்ச்சி. நாங்கள் பார்க்கும்போது அடுப்பில் எல்லாம் அப்படியே பச்சையாத்தன இருந்தது, அரிசி அப்படியே இருந்தது, காய்கறி அப்படியே இருந்தது, சிக்கன் அப்படியே இருந்தது, மீன் அப்படியே இருந்தது. இது எப்படி நடந்தது? அந்த சகோதரி சொன்னாங்க, எனக்காக ஏசப்பா செஞ்சாரு. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? உடனே கணவர் மனம் திரும்பினார். அன்றைக்கி வீட்டுக்கு வந்த எல்லாருமே மனம் திரும்பினாங்க. ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாயிட்டு. அல்லேலூயா. ஒரு நாள் தியாகத்தில் 10 பேருக்கு மேற்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு இயேசுனா பிடிக்காது, சர்ச்சுனா பிடிக்காது, வசனம்னா பிடிக்காது. அந்த சகோதரி வைராக்கியமாய் நின்றபடியினாலே ஒரு அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம், அதனுடைய 15வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது வருகிற வழியிலே கானான் தேசம் வந்து சேகரிக்கிற வரைக்கும் உனக்கு என்னென்ன அதிசயங்களை காண பண்ணினேனோ அதே போல இனியும் அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உலகத்தை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, சொந்தங்களை விட்டுவிட்டு,
வழிபாடுகளை விட்டுவிட்டு இயேசு எனக்கு போதும் என்று ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில் வந்து ஆராதிக்கிற நீ இதுவரைக்கும் அதிசயங்களை கண்டதை பார்க்கலாம், இன்னும் மேலான அதிசயங்களை உன்னுடைய ஆயுசு இருக்கிற நாள் வரை, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் வரை நீ காண்பாய். அல்லேலூயா. நான் சொல்ல நீங்க ஆமென் சொல்லுங்க. உங்க வேலையில் அதிசயங்களை காண்பீர்கள், உங்க வருமானத்தில் அதிசயத்தை காண்பீர்கள், உங்க குடும்பத்தில் அதிசயத்தை காண்பீர்கள், உங்கள் கணவனுடைய வாழ்வில் அதிசயத்தை காண்பீர்கள், உங்கள் மனைவியுடைய வாழ்வில் அதிசயத்தை காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அதிசயத்தை காண்பீர்கள். நீங்க வாங்கி போட்டிருக்கிற வெறுமையான நிலத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிற அதிசயத்தை காண்பீர்கள். ஹalleluya. இந்த வருடத்தில் இந்த விசேஷித்த கூட்டம் நடத்தப்படுகிற இந்த நாளில் இனி ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அதிசயத்தை காண்கிற நாட்களே. அல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல ஆலயத்தை கர்த்தர் சர்ச்சில் அங்கே தந்திருக்கார் ஆலங்குளத்தில். முதலாவது இதே மாதிரி ஒரு சின்ன ஆலயம் தான் கட்டியிருந்தோம், சும்மா சிம்பிளான ஆலயம். பிற்பாடு அதை இடிச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். அது வேலை துவங்கின போது கையில் சொற்பமான பணம் தான் இருந்தது. அதை செஞ்சு முடிக்க 30 லட்சத்துக்கு மேலே தேவைப்பட்டது. எங்கேருந்து வந்துச்சோ எங்கேருந்து போச்சோ தெரியல, கர்த்தர் நல்லபடியாக கட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. நாங்கள் ஆலயத்தை கட்டணும்னு தான் அர்ஜென்ட்டாக ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம். ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை முடிக்கும் போது ஆண்டவர் வீட்டையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ண வச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான். கர்த்தர் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட போறியா, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன். நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஆலயத்தை கட்ட கல்லை போட்டாச்சு. ஆலயத்தை நீங்க கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னா, இந்த ஆலயத்தில் யாருக்கெல்லாம் வீடு இல்லாமல் இருக்குதோ, இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும் போது உங்களுடைய வீடுகளும் பிரதிஷ்டை பண்ணப்படும். நான் கொஞ்சம் கண்டிப்பாகவே பேசுவேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே என்ன செய்வேன், பேசுவேன். ஆனால் கர்த்தர் நேற்று இரவே இந்த வார்த்தையை கொடுத்தாரு, கொஞ்சம் மிருதுவாக பேச கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களை அதிசயங்களை எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? எப்படியெல்லாம் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் என்று சொல்லி 6 காரியம். எப்படியெல்லாம் அதிசயங்களை காண போகிறீங்க, அந்த 6 அதிசயங்களை காணணும்னா என்ன செய்யணும்? 4 காரியம். நான் வேகமாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ரொம்ப கம்மியாக. அதுக்கு முன்னாடி 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரே அதிசயங்களை செய்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் யாரு? அதிசயங்களை செய்கிறவர் யாரு? கர்த்தர். அடுத்து நீங்கள் சங்கீதம் 72:18 வாசிங்க. சங்கீதம் 72:18. கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். இன்னொரு வசனம் சங்கீதம் 77:14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அல்லேலூயா. அதனால நான் தீர்க்க தரிசனமாக இந்த வசனம், கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்ல முடியும். வேதத்தில் உள்ள வசனம், கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் 100 ரூபா பத்திரத்தை கொண்டு வந்தாலும், 200 ரூபா பத்திரத்தை கொண்டு வந்தாலும், 1000 ரூபா பத்திரத்தை கொண்டு வந்தாலும் எழுதி கையெழுத்து போட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இதில் யாரெல்லாம் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு நல்ல அதிசயத்தை காண முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, நிச்சயமாக இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் கேரளா, இடுக்கி மாவட்டம். எங்கள் வீட்டில் முத நான் தான் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபைக்கு போனேன், இந்த மாதிரி சபைக்கு. அப்போ நான் 9th படிச்சுக்கிட்டு இருந்தேன். 9th ஆண்டவர் என்னை தொட்டுட்டார். தோத்திரம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ரட்சிக்கப்படலை, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை, அண்ணங்க 3 பேர், அக்கா யாருமே ரட்சிக்கப்படலை. நான் ரொம்ப வைராக்கியத்தோடு ஜெபித்தேன், அந்த சர்ச்சுக்கு போனேன். அந்த நாட்களில் இருந்த வைராக்கியத்தை பார்த்து என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் உறவினர்கள் எல்லாம் கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் குடும்பம் ஒரு தாரித்திரியம் பிடிச்ச குடும்பம், பண கஷ்டம், நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, எந்த வசதியுமே இருக்காது. தேயிலை தோட்டம் பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த வாலிப பிராயத்தில் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைய காரியம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த நாட்களில் போதும்னு கர்த்தர் தந்திருக்கிறார். என்னுடைய வாலிபத்தில் நல்ல ட்ரெஸ்ஸு நான் போட்டதில்லைங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டதில்லை, ஷூ போட்டதில்லை, நல்ல பேண்ட்டு போட்டதில்லை. ஆனால் என்னுடைய 16வது வயதிலே ஊழியத்துக்கு அழைப்பு பெற்று நான் வேதாம கல்லூரிக்கு வந்தேன். அங்கேயும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டதில்லை. என்னுடைய ஞானஸ்நானத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய செருப்பு கிழிஞ்சு போன செருப்பு. எனக்கு ஒரு சகோதரன் ஒரு பழைய வெள்ளை சட்டை கொடுத்தாரு. நான் அப்போவே கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பேன். அந்த சட்டை எனக்கு சேரலை, பேண்ட்டு சேரலை. என் வீட்டில் யாருமே ஞானஸ்நானத்துக்கு சப்போர்ட் பண்ணலை. எங்கள் அப்பா சொன்னார், ஞானஸ்நானம் எடுத்தனால நீ இந்த வீட்டுக்குள்ளே நினைச்சக்கூடாது. எங்கள் அப்பாக்கிட்ட சண்டை போட்டு தான் போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள்.
ஆமாம், ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா சொன்னார் வீட்டுக்குள்ளே ஏறாதில்ல. நான் சொன்னேன், அப்பா ஒரு தடவை எடுத்துட்டேன், இனிமேல் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா புரியலையா? இந்த ஒரு தடவை எடுத்துட்டேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன். அவருக்கு எங்கே புரிய போகுது? அப்படியா, சரி உள்ளவா அல்லையிலே சொல்லுங்கள். பிறகு ஜெபத்தை கேட்டு எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்தார். இன்றைக்கு என்னுடைய குடும்பங்கள், உறவுகள், நாங்கள் போகிற தாய் சபையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. யாருக்குமே சொந்த இடம் கிடையாது, யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. ஆனால் இப்போ எல்லாருக்கும் சொந்த இடமும் அரண்மனை மாதிரி வீடும் காரு வசதியெல்லாம் கொடுத்து அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரை பார்க்கல எங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என்னுடைய சகோதரர் ஒருவர் சோத்திர குவைத் தேசத்தில் ஊழியக்காரராய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே ஊழியம் செய்கிறதுனால எனக்கு 1000 அனுப்பித்தரார் நினைக்காதீங்க, ஒரு பைசா கூட தர மாட்டார். இல்லையே சொல்லுங்கள். பொதுவாகவே ஆலங்குளத்துலேயும் நான் யாருக்கிட்டையும் போய் கையை ஏந்திக்கிட்டு நிற்கிறது இல்லை. மற்ற ஊழியக்காரங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆலங்குளத்தில் இது வரைக்கும் பாஸ்டர் எந்த மனுஷங்கிட்ட போய் கையை ஏந்தி ₹1 வாங்கினதில்லை. ஆனால் என்னை தேடி வந்து வீட்டில் தந்திருக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்கள், சத்தமாக அல்லையா சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், நம்ம அழைத்த ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேணமிங்கி சக்க வேரிலும் காய்க்கும். புரியுதா? வேணும்னா பலாப்பழம் வேரில் கூட என்ன செய்யும், காய்க்கும். அல்லேலூயா. அதை எப்படி சொல்லலாம், வேணும்னா தேங்காய் சோத்திரம் வேரில் கூட, தென்னை மரத்துடைய வேரில் கூட நமக்காக என்ன செய்யும், அவர் அதிசயங்களை செய்கிறவர். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கையை கொடுத்து ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், இன்னையிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. நான் ரொம்ப நடக்கிறேன் ஐயா, ஒரு நல்ல சைக்கிள் கூட இல்லை அப்படின்னு கவலைப்படுறீங்களா? இந்த வருடம் முடியதுக்குள்ளே நல்ல ஒரு புல்லட்டை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், தொப்பையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருப்பேன். அந்த இரவில் கொஞ்சம் முழிச்சிருந்ததுனால உடம்பு குறைஞ்சிட்டு பரவாயில்ல. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாளாவது விழித்திருங்கள், கர்த்தர் உங்களை அதிசயத்தை காண பண்ணுவார். வேதத்தில் நான் எதுக்கு இந்த 3 வசனத்தை படிக்க சொன்னோம்னா, அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். பிசாசும் அதிசயங்களே செய்யுது, மந்திரவாதிகளும் அதிசயங்களே. ஆனால் ஆண்டவருக்கு ஈக்குவலாக யாரும் செய்ய. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17 இருந்தா அப்படியே செய்தார்கள். பொழுதின் மேல் அடிச்சான். அது மனிதர் மேலும் மிருகத்தின் மேலும் பேன்களாய் மந்திரவாதிகளும் மந்திரத்தினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம்னா என்ன தெரியுமா? முயற்சியை விட கேவலமான காரியம். தலை கீழே நின்று பார்க்கான், அவனால முடியல. அல்லையிலேயே சொல்லுங்க. பிற்பாடு அவங்க சொல்றாங்க, அது தேவனுடைய விரலாக இருந்தபடினால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லேலூயா. எஸ்ரா நெகேமியா சொல்றாங்க, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததுனால காரியம் கைகூடி வந்தது. எனக்கு காரியமே கைகூடி வரலன்னு கவலைப்படுறீங்களா? உங்க மேல கர்த்தருடைய கரம் இருக்குது. இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள் கூடி வரலையோ எல்லாம் கூடி வரும். சீட்டு மடிகளை போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இன்னும் நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, பிலிப்பு சமாரியாவிலே ஒரு பட்டணத்தில் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அற்புதம் நடந்தது. வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசுகிற வசனத்தை நல்லா ஆர்வமாக கவனிச்சிங்கனாலே, ஆமாம், உங்களுக்கு ஒருவேளை கிட்னி செயலிழந்து போயிருந்தாலும் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும். ஏன்னா சங்கீதம் 107:20 என்ன சொல்லுது? அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி என்ன செய்கிறாராம்? வசனத்தை யார் பேசினாலும் நல்லா கேட்கணும். அல்லேலூயா. யார் வசனத்தை மேடையிலிருந்து பேசினாலும் அது ஆர்வத்தோடு கேட்டா கேட்கிறவர்கள் மேல ஆவியானவர் இறங்குவார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு என்கிற தேவ மனிதன் மூலமாக ஸ்தோத்திர பேதுரு அழைக்கப்பட்டார். இந்த பேதுருவை யாருன்னு கொர்நேலியுவுக்கு தெரியாது. அவன் ஊர் அட்ரஸ் இந்த கொர்நேலியுவுக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜிபிஎஸ் வர்றதுக்கு முன்னாடியே, இந்த கண்டுபிடிப்புகள் வர்றதுக்கு முன்னாடியே ஆட்களை கரெக்டா கொண்டு போய் பேதுரு இருந்த வீட்டில் விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னது புரியுதா புரியலையா? நான் ஒரு விஷயம் திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு பாடல் போட்டி தேவராகங்கள் நடக்கும் தமிழன் டிவியில், இப்போ இல்லை.
அதில் போய் கலந்து கொண்டு முதல் பரிசு எனக்கு கிடச்சிது. அதை வாங்கிட்டு நான் பைக்கில் ரிட்டன் நான் நல்லா பாடுவேன். கர்த்தர் அந்த கிருபை தந்திருக்கிறார். நேரம் இல்லாதனால தான் நான் பாடலை. சோத்திரம். அப்போ நான் வரும்போது அந்த மனோன்மணியம் காலேஜை தாண்டி வரும்போது ஆவியானவரை காதில் சொல்கிறாரு, கொஞ்சம் மெதுவாக போ. நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன? உன் பின்வீலு பஞ்சரு. தெளிவாக சொல்கிறார். அல்லையா சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி பார்க்குறேன், பின்வீலில் காற்றே இல்லை. அங்கே யார் இருக்கா? தொட்டியாங்குளம் பக்கத்தில் யார்? அந்த அந்த ஏரியா பேர் தெரியல, அங்கே யாருமே இல்லை. உடனே ஒரு சகோதரனுக்கு ஃபோன் போட்டேன். அவர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணார். அவர் வேகமாக வந்தார். அவர் அந்த ஊரில் ஊழியக்காரராக இருந்தார். புதிய டியூப் வாங்கிட்டு வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே பைக்கை சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வேகமாக வந்தேன். அல்லையா சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம கூட இருந்தால் பேசிக்கிட்டு, நம்ம கூட இருந்தால் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார், வெக்கப்பட விடவே மாட்டார். உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்ச அதிசயங்களை வச்சு தான் நான் பேசுகிறேன். சங்கீதம் 105:37 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே சுருக்கமாக இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தின போது செய்த அதிசயங்கள் எல்லாம் அங்கே எழுதியிருக்குது. அதில் ஒரு அதிசயம் தான் கடலை பிளந்தது. எதை பிளந்தார்? நம்ம அதை ஈஸியாக படிச்சிருவோம். அதில் போட்டிருக்கு, அந்த ஜலம் 2ஆய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மதிலாய் நின்றதான். ஆமீன் சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்தது? அதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தபோது, வனாந்தரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகலெல்லாம் பயங்கரமான வெப்ப காற்று அடிக்கும். என்ன காற்று அடிக்கும்? பயங்கர வெப்ப காற்று அடிக்கும். அந்த வெப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு தான் பகலில் மேகஸ்தம்பத்திலேருந்து வழி நடத்தினார். அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம், அந்த வெப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தாக்கப்படாதபடிக்கு பகலிலே ஆண்டவர் ஏசியாக இருந்தார். அல்லையா வர மாட்டேங்குது. உங்களுக்கு ஏசியாக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அல்லையா சொல்லுங்கள். இரவில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான குளிர் இருக்கும். போனவங்களுக்கு தெரியும். அந்த குளிரில் அவங்களுக்கு ஆண்டவர் ஹீட்டராக இருந்தார். இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலேருந்து நடத்தினார். அல்லையா சொல்லுங்கள். அப்போ செங்கடல் பின்னால் பார்வன் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அந்த கடல் எப்படி பிளந்துச்சு தெரியுமா? சோத்திரம். அந்த நடு இரவு தாண்டி அந்த கொஞ்சம் காலை வேளை 12 மணி தாண்டினால அதிகாலை தானே, அந்த வேளையில் குளிர் காற்று பலமாக அடிக்கும். நீங்கள் ப்ரீசரில் கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் திறந்து பார்த்தா தண்ணி எப்படி இருக்கும்? ஐஸாக இருக்கும். அப்போ அந்த குளிர் காற்றை ஆண்டவர் வேகமாக கீழ்காட்டினதில் போட்டுருக்கு பார்த்தீங்களா, வீசி தண்ணியை பிளந்து 2 பக்கம் ஐஸு கட்டியாக நிப்பாட்டிட்டார். அல்லையா சொல்லுங்கள். பாஸ்டர், இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் பைபிள் காலேஜில் இதெல்லாம் இணைஞ்சிட்டோம், படிச்சிட்டோன்ற மாதிரி இருக்கீங்க. அல்லையா சொல்லுங்கள். சத்தமாக அல்லையா சொல்லுங்கள். எனக்கு குளிர் காற்று அடித்தா பிடிக்காது, அலர்ஜி. குளிர் காற்று அடித்தா ரொம்ப கஷ்டம். சரி, கர்த்தர் அதுலேருந்தெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் 4 விஷயம் நான் மறிக்க வேண்டிய நபர். கர்த்தர் தான் என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். என் தாயார் வயிற்றில் 6 மாதம் என்னை சுமந்து கொண்டு இருக்கும்போது கேரளாவில் ஆற்றுல எங்கள் அம்மா குளிக்க போய் தண்ணிக்குள்ளே இறங்கின உடனே தண்ணிக்குள்ளே மூழ்கி ஆற்று பாசி காலில் சுற்றிட்டு, அப்போ நான் வயிற்றில் 6 மாதம். இல்லையே சொல்லுங்கள். யார் காப்பாற்ற? எங்கள் அம்மாவுக்கு அப்போ கொஞ்சம் ஆண்டவர் தெரியும். அந்த தண்ணிக்குள்ளே முழுகும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்க அப்படின்னா என் வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அவங்களுக்கு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருவேன். உடனே ஒரு கரம் அந்த ஆற்றுக்குள்ளேருந்து எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு போச்சு. அல்லையா சொல்லுங்கள். இது எனக்கு தெரியவே செய்யாது. ஒரு இடத்துல இதே மாதிரி கூட்டத்துக்கு நான் போய் அங்கே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின போது அங்கே இன்னொரு ஊழியக்கார சகோதரியும் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட ஜெபம் பண்ணும்போது இந்த சம்பவத்தை சொன்னாங்க. சொன்ன உடனே பஸ் பிடிச்சி கேரளாவில் போய் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். ஆமாம், உண்மைதான்னு சொன்னாங்க. அல்லையா சொல்லுங்கள். அப்போ நீங்களும் நானும் கற்பத்தில் சாகாமல், விபத்தில் சாகாமல், நோயில் சீரியஸாக கடந்தும் சாகாமல் இன்றைக்கி கர்த்தர் உயிரோடு வச்சிருக்காருனா ஏதோ ஒரு நோக்கம் நம்ம மேலே இருக்குது. அல்லேலூயா. ஒருவேளை இதில் பலர் மரணத்தை நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஒரு நோக்கம் உங்கள் மேலே இருக்கிறனால தான் உயிரோடு வச்சுருக்கிறார். நான் வேகமாக போக விரும்புகிறேன். அப்போ அந்த குளிர் காற்று, அந்த ப்ரீஸ் கர்த்தரை அனுப்பி அதை பனிக்கட்டியாக நிப்பாட்டிட்டார். இப்போ ஜனங்கள் அதுக்குள்ளே தாண்டி மறுகரை போய்கிட்டு இருக்காங்க. பார்வோனும் பின்னால் வாரான். கர்த்தர் கடலை பிளந்தது இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கும், ஸ்தோத்திரம், 400 வருஷம் தன் ஜனங்களை வேதனைப்படுத்தினவனை போட்டு தள்ளுறதுக்கும். கர்த்தர் நமக்கு சில வழிகளை தரப்பார் நம்மளை காப்பாற்ற, சில வழிகளை தரப்பார் நம்ம எதிரிகளை போட்டு தள்ள. இதெல்லாம் கையை தட்டி எப்படி துதிச்சிருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு வருகிற நாட்களில் வழிகளை தரப்பார்.
நீங்க மறுகரை போய் சேருவீர்கள். உங்களை அழிக்க நினைச்ச எல்லா சத்துருவின் கிரியைகளை இந்த பகல் வேளை கை தட்டும் போது கர்த்தர் போட்டு தள்ளுறாரு. கையை தட்டு. நீ கையை தட்ட தட்ட துதிக்க 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 எரிகோ கோட்டை இடிக்கப்பட்டது போல, கிதியோனின் சேனை துதித்த போது எதிரிகள் ஓடி போறது போல, யோசபாத்தின் சேனை துதித்த போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டொண்டு விழுந்தது போல வாயை பயன்படுத்து, கையை பயன்படுத்து. உனக்கு உதரமான எதிரிகளின் கிரியைகள் இந்த ஆராதனையில அழிகிறது. இப்ப அதுல தாண்டி போறாங்க. பார்வன் பின்னால வர்றான். அதிகாலையில சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அனல் காற்று அதிகமாகவே வரும். சூரியன் உதிக்க ஆரம்பிக்கும் அனல் காற்று எப்படி வரும்? அந்த அனல் காற்றை வேகமாக விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறின உடனே பனிக்கட்டியை உடைச்சி போட்டாரு பார்வன் மண்டையில் ஒரு அட்டி. தண்ணி வந்து யார் ஜாக போறா? அந்த பனிக்கட்டி வந்து நினைஞ்சிட்டு நடுவில் பாருங்க ஒரே அடி ஷாக்குன்னு. தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அப்போ அங்கே தூதன் தான். அந்த காற்றுன்னு பார்த்தோம் பற்றியலா, தூதனை வச்சு தான் ஒரே போடு போட்டார். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினபடினாலே ஒரே ராத்திரியில் ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை போட்டு தள்ளினவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்தார், அவர்களை வழி நடத்தினார். இது மாதிரி நிறைய அதிசயங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதம் 105 37 45 வரைக்கும் வீட்டில் போய் டைம் இருந்தால் படிங்க. நான் இன்னும் வேகமாக போகணும், நேரம் முடிய போகுது. எப்படியெல்லாம் அவர் அதிசயங்களை செய்ய போகிறார், எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். 6 விதமாக அதிசயங்களை காணப்படுகிறார். கண்டிப்பாக அந்த 6 விதமாக நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். இது யாருடைய வார்த்தை? வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வாய் இதை என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டான். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் ஆட்களுக்கு முன்னாலன்னு எனக்கு பேச்சே என்ன செய்யாது, வராது. நான் ஒரு ரசிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே சாதுவான ஆள், வெக்கப்படுறவன். ஒரு ஆள் முன்னாலே என்னால் நிற்க முடியாது. இன்றைக்கி பல ஆயிரங்கள் முன்னால் கர்த்தர் நிற்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் இன்றைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரை எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றும் செய்ய எல்லாமே யார் தான்? ஆண்டவர் தான். அது தன்னைத்தான் தாழ்த்தணும். நம்மளை கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யணும்? சரி, எப்படியெல்லாம் அதிசயங்களை காண பண்ண போகிறார்? 1 நான் சொல்லுகிறேன், குறிச்சிக்கோங்க. நமக்கு பிரமிப்பு உண்டாகத்தக்கதாக அதிசயங்களை செய்ய போகிறார். உங்களுக்கு கர்த்தர் செய்கிறத பார்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பிரமிக்க போகிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத பார்த்து என்ன செய்ய போகிறீங்க? பிரமிக்க போகிறீங்க. நிச்சயம். வேதத்தில் பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-9 வரை படிச்சிங்கன்னா, பேதுரு முழுவதும் வலை வீசி ஒரு மீனும் அகப்படலை. இயேசு அந்த படகுல ஏறினார், கொண்டு போய் ஆழத்தில் வலையை போட சொன்னார். போட்டாங்க. வலை கிழியத்தக்கதாய் படகு. நான் சொல்கிறேன், போதும் 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 ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் போதும் ஐயா. யாரெல்லாம் எனக்கு நல்ல ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவரே போதும்ப்பா, இந்த ஆசீர்வாதத்தை என்னால் நினைச்ச முடியல. ஏன்னா ஆதிகாமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி என்ன செய்யக்கூடாததாக இருந்தது. எத்தனை பேருக்கு தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் வேணும்? பைபிளில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி ஆசீர்வாதம், அளவில்லாத ஆசீர்வாதம். அல்லேலூயா. சொல்லியிருக்கா இல்லையா? ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். யோபுவுக்கு கர்த்தர் 2 மடங்கு என்ன செஞ்சார்? ஆசீர்வாதம் கொடுத்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு. அல்லேலூயா. உபாகம் 1:11 இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், 1000 மடங்கு உங்களை என்ன செய்வேன். ஆமாம், ரெபெக்காளை பார்த்து அவனுடைய சகோதரர்கள் வாழ்த்தினார்கள், நீ கோடா கோடியாய். அல்லேலூயா சொல்லுங்க. மல்கியாவில் போட்டிருக்க, வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம், அளவில்லாமல் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர். வலை கிழிஞ்சிட்டு, சோத்திரம், படகு நிரம்பிட்டு, அதை பார்த்த பேதுருவுக்கு அவன் கூட்டாளிகளுக்கு என்ன உண்டாயிட்டு? வசனம் 9 வாசிங்க. பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் என்ன உண்டாச்சுது? ஆமா, உங்க வருமானத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரமிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. இன்றைக்கு என்ன காலம் அப்படின்னா கடன் காலம். என்ன காலம்? பொதுவாகவே தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே என்னது இருக்குது? கடன்.
இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உபாகமம் 28:12 சொன்னீங்க, நீயோ அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இனி நான் வாங்க மாட்டேன்னு முடிவெடுங்க. இந்த வருஷம் முடியதுக்குள்ள உங்களுக்கு எத்தனை லட்சம் இருந்தாலும் கர்த்தர் அடைச்சிருவார். அந்த அடமானத்தில் இருக்கிற பத்திரத்தை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அந்த நகையை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இழந்து போன அந்த வேலையை திரும்ப கர்த்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். 1 சாமுவேல் 30 தாவீது எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் ஊழியக்காரனை கூட்டு விசாரிக்கிறான். கர்த்தர் சொல்றார், நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவான். அல்லேலூயா. நீ மட்டும் சர்ச்சைக்கு வந்து உன் சர்ச்சைக்கு வராமல் காணாமல் போன உன் கணவனையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். மார்க் 2 1-12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமிருவாதக்காரன், அவனுக்கு நடக்கவும் முடியாது, கையை அசைக்கவும் முடியாது, வாயை திறக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் திமிருவாதக்காரனை கர்த்தர் எழும்பி நடக்க வச்சதுனால அங்கே இருந்து எல்லாரும் பிரமித்தார்கள். நான் வேகமாக ஓடிடுறேன், வசனத்தில் வேகமாக ஓடிடுறேன். நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அவர் காண பண்ணுவார். 2 தோத்திரம். நம்முடைய புத்திக்கு எட்டாத அல்லது நம்ப முடியாத அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களுக்கு கர்த்தர் செய்வார் பாருங்க. உங்களால் நம்பவே, வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும். அதில் இன்னொரு வசனம் வருது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் என்ன செய்கிறாரு? அப்படி நம்முடைய புத்திக்கு எட்டாத அதிசயங்களை என்ன செய்ய போகிறாரு? கண்டிப்பாக செய்யத்தான் போகிறாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 11 பார்த்தீங்கன்னா அதனுடைய விளக்கத்தை சங்கீதம் 74:14 பார்க்கலாம். சங்கீதம் 74:14 படிங்க. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு, இதுதான் உபாகமம் 11 இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை லட்சம். மோசே சொல்றார், ஆண்டவரே கடலில் உள்ள எல்லா மச்சங்களையும் கொண்டு வந்தாலும் பத்தாதே. நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாம் நல்லா திம்பாம் போல் இருக்கு. அவன் சொல்றான், எகிப்தில் நல்லா சாப்பிட்டோம், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, அந்த கறி இல்லையே சொல்லுங்க, எல்லாம் அந்த சோத்துப்பான பக்கத்தில் இருக்கிறதை நினைக்கிறோம். சில ஆட்கள் ஆராதனையில் உட்காந்துட்டு இன்னைக்கு போய் என்ன குழம்பு வைக்கலாம், இந்த சாப்பாடை நல்லா சாப்பிட்டு போ. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான். நமக்கு உலகத்தில் பஞ்சமே வந்தாலும் எதை வச்சு பிழைச்சிடலாம்? சத்தமாக சொல்லுங்க, எதை வச்சு பிழைச்சிடலாம்? நிறைய சாட்சி இருக்கு, சொல்ல நேரம் இல்லை. அப்போ நல்லா கவனிங்க. அழுதார்கள், மோசே ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கடல்ல இறங்கி முதலையை பிடிச்சு துண்டு துண்டா வெட்டி தாடையா அனுப்பிட்டாரு. கைகளை தட்டிலாம் ஆண்டவர் சோதனை பண்ணியிருக்கணும். கையை நல்ல சத்தமாக தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. அது புத்திக்கு எட்டாத காரியம். கற்பாறையை பிளந்து தண்ணியை கொடுத்தாரு. அதிசயம் தானே? கற்பாறையை அடிக்க சொன்னா அடிச்சோன்னே என்ன வருது? அடித்தா கை தான் வலிக்கும். உலகத்தான் அடித்தா கை தான் வலிக்கும். விசுவாசத்தோடு அடித்தா கற்பாறையிலிருந்தும் தண்ணீர் வரும். அல்லேலூயா. கற்பாறை போல கடினமாக இருக்கிற உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள், கற்பாறை போல கடினமாக இருக்கிறவன் கணவன் அல்லது மனைவி, உன் வீட்டுக்குள்ளவனை அள வச்சு வேதனைப்படுத்தி கற்பாறை போல இருக்கிற அந்த மனுஷன் வர்ற நாட்களில் உன் தாகத்தை தீர்க்கிற நீரூற்றாய் மாறுவார். அல்லேலூயா. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. 2 ராஜாக்கள் 4 1-7 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 5 1-14. நாகமான் தண்ணிக்குள்ளே 6 விஷம் முங்கினா ஒன்றும் நடக்கலை. 7வது விஷம் முழுகிட்டு எலும்புனா உடம்புல என்னதில்லை. அவன் தண்ணிக்குள்ளே போகும்போது கோவத்தோடு தான் போனான். தண்ணிக்குள்ளே போகும்போது எப்படி போனான்? கோவத்தோடு போனான். திரும்ப வரும்போது தண்ணிக்குள்ளேருந்து என்ன ஆடிக்கிட்டு வரான்? பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு வரான். அல்லையே சொல்லுங்கள். 3வது சொன்ன நேரத்தில் முடிக்கணும்ல. சோத்திர கத்த நல்ல டைம் ஆயிடுச்சு. 3வது, நாம் எதிர்பார்த்திராத அதிசயங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இப்படி ஒரு அதிசயம் உங்களை தேடி வரும் அப்படின்னு. என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்குது. இப்போ சொல்ல நேரம் இல்லை. வேதத்தில் அப்போஸ்தலர் 3:1-8 ஒரு சப்பானி சர்ச்சு வாசலில் உட்காந்து பிச்சை எடுப்பான். இப்போ அன்னைக்கு பேதுரு யோவானும் ஃப்ரெஷ்ஷாக அபிஷேகம் பெற்றுட்டு வந்திருக்காங்க. வந்து ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவங்ககிட்டையும் பிச்சை கேட்குறான். அவன் சொல்கிறான், வெள்ளி எங்களிடத்துல, பொண்ணும் எங்களிடத்துல இருக்கிறதே உனக்கு என்ன செய்கிறேன். உடனே அவன் நினச்சிட்டு ஏதோ டைமண்ட் கொடுக்க போகிறான் போல. வெள்ளி இல்லைன்ட்டாரு, பொண்ணும் ஏதோ பெருசாக கொடுக்க போறாருன்னு சொன்னேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட்ட அந்த சப்பானி அன்னைக்கு நடப்பேன் அப்படின்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. கையை தட்டு, அபிஷேகத்தை நிரம்பி சொல்லுங்க, இந்த நாளிலிருந்து நான் எதிர்பாராத அதிசயங்களை என் வாழ்க்கையில பார்க்க போறேன். அவன் நினைச்சா என்னை வாரம்
4 பேர் கொண்டு வந்து வைக்க போறாங்க. நான் பிச்சை தான் எடுக்க போறேன். சப்பானி, இனி நீ பிச்சை எடுக்க போறதில்ல. அவன் நினைக்காத நாள்ல, நினைக்காத நேரத்தில், எதிர்பாராத நபர்கள் மூலமாக எதிர்பாராத அற்புதம் நடந்தது. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்க நினைப்பீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்ம இனி வனாந்திரத்தில் ஆடு அணிஞ்ச வேண்டிதான், மேய்க்க வேண்டிதான். மோசம் மேய்க்கிறான், 80 வயசு ஆகி போச்சு. நீங்கள் நினைக்கலாம் வயசு ஆகி போச்சு, என்ன நடக்க போகுது? இனிமே தான் எல்லாம் நடக்க போகுது. 80 வயசு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் 100 வயசை தருவார். அல்லேலூயா. சரி, 4வது சோத்திரம், நாம் இதுவரை கண்டிராத அதிசயங்களை காண செய்வார். என்ன அதிசயங்கள்? இதுவரைக்கும் அப்படி ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்லுவீங்க நம்ம தகுதிக்கு இதெல்லாமா அப்படின்னு நினைப்பீங்க. தகுதிக்கு மிஞ்சி கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். மார்க் 2 அதிகாரத்துலேயும் அதே வசனம், 12 வசனம். யாத்திராகமம் 34 அதிகாரத்தில் 10 வசனம் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. இதுவரை கண்டிராத அதிசயங்களை கர்த்தர் என்ன செய்ய பண்ணுவார். 5வதாக யோவேல் 2:21-25 அதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. நாம் மகிழ்ந்து நடனமாடி களிகூறத்தக்கதாக அதிசயம் பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. பார்வோனை அழிச்சிட்டார். அங்கே சொல்லப்படுகிறது 15 அதிகாரத்தில் மோசேயும் சகல இஸ்ரவேலரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அல்லேலூயா. அதே 15 அதிகாரத்தில் 20-21 சோத்திரம், மோசேயுடைய சகோதரி மிரியாம் தம்புரு எடுத்து சகோதரிகளெல்லாம் நடனமாடி கர்த்தரை துதித்தார்கள். அந்த கரையிலே மோசேயுடைய உயரை வாங்கினார்கள், இந்த கரையிலே ஆடி பாடி துதிக்கிறார்கள். ஊழியக்காரன் நிலைமை, ஊழியக்காரனை கொஞ்சம் சொல்லணும்ல, நாங்கள் படுத பாடு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எல்லாம் நடந்தால் பாஸ்டர் நல்லவர், ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா பாஸ்டருக்கு கிருபையே. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் இளமையான வயசு குறைஞ்ச ஊழியக்காரன், அவன் பாஸ்டர் சின்ன பையங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் வயசு மூத்தவர் அப்படின்னா கிளடு, அதுக்கு அறிவே. நாங்கள் படுத பாடு நிறைய சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. சபாரி போட்டு வந்து நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிற வேதனை தெரியாது உங்கள் யாருக்கும். நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போய் படுத்துருவீங்க. எங்கள் பிரச்சனையை நாங்கள் யாருக்கிட்ட சொல்ல. அல்லேலூயா. தனிப்பட்ட தேவை, குடும்ப தேவை. இப்போ நான் சர்ச்சு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அது ஒரு லோன் எடுத்துட்டேன். 40 லட்ச ரூபா கிட்ட வந்துட்டுது. கொஞ்சம் லோனும் சில விசுவாசிகள் உசுப்பேற்றி விட்டாங்க. எடுங்க பாஸ்டர். பாஸ்டருக்கு அவன் லோனு கொடுப்பான். கடைசியில் அது வெரிஃபிகேஷன் வந்தபோது பாஸ்டர்னு சொன்னோன்னே மேனேஜர்கிட்ட போய் பேசுகிறோன்னே சரி நீங்கள் கட்டுவீங்கன்னு நினச்சி தார. இப்போ மாதம் 50,000 ரூபா தேவைப்படுது. வீட்டுக்கு 1 லட்ச ரூபா செலவுக்கு தேவை. விசுவாசிகள் 100க்கு மேலே வர்றாங்க. எல்லாம் ஏழை மக்கள் தான். இப்போ கர்த்தர் எல்லா தேவைகளையும் தந்து, நான் இருக்கிற ஸ்தாபனத்தில் சப்போர்ட் பண்ணலை, நான் போய் கவர் நிறைய நல்ல ஒரு தசமபாகத்தை கொடுத்துட்டு வரேன். இது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. நான் சபையில் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பார்த்து சொல்லுவாரான்னு தெரியல, உங்களை நம்பி வரலை, உங்களை நம்பி ஊழியம் செய்யலை. வேணுமா அந்த இன்னைக்கு போட்ட காணிக்கை தசமபாக பெட்டி கூட நீ எடுத்துகிட்டு போ, கர்த்தர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேலைக்காக ஆராதனை என்ன செய்யக்கூடாது, கட் பண்ணிவிட்டு போயிடக்கூடாது. நீ வேலைக்காக ஆராதனை கட் பண்ணால் உன் வேலை போயிடும். என்னடா பாஸ்டர் இப்படியும் பேசிட்டு நான் ஒரு மாதிரி. நீங்கள் நடனமாடி மகிழ்ந்து களிகூறத்தக்கதாய் அதிசயங்களை செய்வா. அந்த மறுகரையில், அந்த கரையில் மோசப்பட்ட பாடு இப்போ எல்லாம் பயங்கரமான ஆராதனை. அல்லேலூயா. 6வதாக கடைசியாக நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். கவுண்ட்லெஸ் பிளெஸ்ஸிங். எண்ணி முடியாத அதிசயங்களை. ஆமாம், யோபு 5:9, 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த 6 காரியம் செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லணும். நான், சத்தமாக சொல்லுங்கள், நான் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை பார்க்க போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் என்னுடைய புத்திக்கு எட்டாத, நம்ப முடியாத அதிசயங்களை பார்க்க போகிறேன். சொல்லுங்க. நான் எதிர்பார்த்திராத அதிசயங்களை பார்க்க போறேன். நான் இதுவரை கண்டிராத அதிசயங்களை பார்க்க போறேன். நான் மகிழ்ந்து களிகூறத்தக்கதாய் அதிசயங்களை பார்க்க போறேன். நான் எண்ணி முடியாத அற்புதங்களை பார்க்க போறேன். அல்லேலூயா. இந்த சபையின் அதிசயங்களை காணப்போகுது. அருமையான ஊழியக்காரரும் ஊழியத்துக்கெல்லாம் வந்த விதம் சாதாரணமான விதங்கள் அல்ல. ஜெபிக்கும் போது கர்த்தர் உணர்த்தினார். கர்த்தர் தான் ஊழியத்துக்கு அவரை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் நினைச்சதும் அவர் போன வழிகளும் விரும்பினதெல்லாம் வேற. ஆனால் கர்த்தர் தானே அவங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோம். 4 காரியத்தை நான் விளக்க முடியாது. இதை செஞ்சால் இந்த 6 நடக்கும். ஜெபம் பண்ண போகிறோம்.
4 என்ன செய்யணும்? இஸ்ரவேலை பற்றி சொன்னதுனால சொல்றேன். 1 யாத்திராகமம் 3 அதிகாரத்தில் முட்செடியிலே அக்கினியிலே கர்த்தர் மோசேயை சந்தித்தார். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அடிக்கடி சந்திக்கிறவர்கள் இந்த 6 அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே முட்செடியிலே யாரை சந்திச்சான்? தேவனை சந்தித்தான். அதனை விளக்கலை. 2வதாக யார் அதிசயங்களை காண்பார்கள்? மோசேயையும் அவனுடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். நீங்கள் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். போதகரையும் அவர் குடும்பத்தையும் சபையையும் அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அல்லேலூயா. தேவனையும் அவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்வீர்களானால், ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுக்கு அந்த அதிசயங்களை செய்வார். 3வதாக எகிப்தை விட்டு முழுமையாய் வெளியேறினால் அதிசயங்களை காண பண்ணுவார். யாத்திராகமம் 12, 37, 40, 41, 51 படிச்சிங்கன்னா அன்றைய தினத்தில் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். அல்லேலூயா. 4வதாக சோத்திரம், வாக்குத்தத்த தேசத்தை மட்டும் நோக்கி பிரயாணம் பண்ணினா அதிசயங்களை காண பண்ணுவார். அதற்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:20, யாத்திராகமம் 13, 17-22 அந்த வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன். முதலாவதாக கர்த்தரை அடிக்கடி சந்திச்சா இந்த அதிசயங்களை காணலாம். யாத்திராகமம் 3 அதிகாரம் 1-4. சோத்திரம் சோத்திரம். 2வது, தேவனையும் அவருடைய வார்த்தையையும் ஏற்றுக்கொண்டால், அல்லாவிட்டால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அதிசயங்களை காண பண்ணுவார். சோத்திர. யாத்திராகமம் 4:30-31. 3, எகிப்து என்றால் உலகம். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் விட்டு முழுமையாக வெளியே வந்தாச்சுன்னா அதிசயங்களை காண பண்ணுவார். யாத்திராகமம் 12, 37, 40, 41, 51 கடைசி வாக்குத்தத்த தேசமாகிய பரலோகத்தை மட்டும் நோக்கி நம்ம முன்னேறி போகும்போது கர்த்தர் இந்த 6 அதிசயங்களை காண பண்ணுவார். யாத்திராகமம் 13, 17-22 சுருக்கமாக எனக்கு சொன்ன டைமில் வார்த்தையை பேசியிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட பேசினார், என் கூட பேசினார். என்னுடைய வேலையில், என்னுடைய வருமானத்தில், என்னுடைய கடன் பிரச்சனையில், என்னுடைய வியாதியில், என் குடும்ப ஜீவியத்தில் சோதர கர்த்தர் எனக்கு இந்த 6 விதமான அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த 6 விதங்களில் அதிசயத்தை காண பண்ணுவார். கர்த்தர் என் கூட பேசினார். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. அபிஷேகம் கண்டிப்பாக உங்க மேலே இறங்கும். ஆவியில நிரம்பிருங்க, ஆவியில நிரம்பிருங்க. இந்த 6 விதமான அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் போடுறார். வாலிபர்கள் உன் மேல போடுகிற கையை தட்டி பெற்றுக்கோ. சகோதரன் உன் மேல போடுற கையை தட்டி பெற்றுக்கோ. தாயே, சகோதரியே, இதுக்குள்ள இருக்கிற எல்லாரும் கையை தட்டி வாயை திறந்து அந்த 6 விதமான முறைகளிலே நீர் என்ன அதிசயங்களை காண பண்ண போகிறீர். அதுக்குரிய அபிஷேகத்தை என் மேல ஊற்றுகிறீர்கள். கையை பலமா தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். நிச்சயமாய் அதிசயங்களை காண்பீர்கள். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.